வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்ன்றது அதில் ரெண்டு பொருள் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்ட சூழலில் வெளிப்படையாகவே அதில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு தொடர்ந்து மூன்றாவது முறையாக கூறியிருக்கிறார். முதல் முறை கூட்டணி வச்சப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்னாரு. அதுக்கு இரண்டு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. அவர் ஹிந்தியில் பேசினார் அப்படின்னு. அதனைத் தொடர்ந்து அவர் பத்திரிகைகளுக்கு கொடுத்த பேட்டி, தொடர்ந்து 2 நாட்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டி, இதில் எல்லாத்துலேயுமே பாஜகவை மையப்படுத்தி அவருடைய கருத்து இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ற பதிலை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கூறி வருகிறார். அவர் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரத்திற்கு மத்தியில் எங்களுக்கு அமித்ஷா சொல்லுவதுதான் வேத வாக்கு, அதை விட நாங்கள் என்ன மாற்று கருத்து பேசிட முடியும் அப்படின்னு கேட்கிறார் மத்திய அமைச்சர் எல் முருகன். உங்களுக்கு அமித்ஷா சொல்வது வேத வாக்கு என்றால் எங்களுக்கு இபிஎஸ் சொல்லுவதுதான் வேத வாக்கு அப்படின்னு. ஒருபுறம் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார், அது இல்லை அப்படின்னு மறுக்கிறார் இபிஎஸ். இந்த 2 பேர் சொல்லுவது யாருடைய கருத்து வேத வாக்கு? இன்னொன்று, இந்த 2 பேருடைய கருத்துக்கு பின்னணியில் நடப்பது என்ன அப்படின்ற கேள்விகளும் இருக்கிறது. எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். கூட்டணி ஆட்சி யார் சொல்வது வேத வாக்கு, அமித்ஷா வெர்சஸ் இபிஎஸ் அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய விசிக தரப்பிலிருந்து திரு பாலசிங்கம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ்ட், கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் நம்ம இந்த விவகாரத்தை கிட்டத்தட்ட 3 மாதங்களாக தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க பின்னணியில்? கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டிலே முதலில் சாத்தியப்படுவதற்கான எந்த அறிகுறியுமே முதல்ல கிடையாது. தனிப்பெரும்பான்மை மிக்க அரசியல் கட்சிகளாக, தனித்த வலிமை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்ததைத்தான் நாம் பார்க்கிறோம். ஏறத்தாழ அவர்கள் அதிமுக 30 ஆண்டு காலமும், இவர்கள் ஒரு 6 முறையும் ஆட்சி, திமுக ஒரு 6 முறையும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்போ மாறி மாறி ஆட்சி செய்ததில் வேறு கட்சிகள் வலிமை மிக்க கட்சிகளாக எதுவுமே மாறவே இல்லை. குறிப்பாக தேசிய கட்சி என்பது தமிழ்நாட்டில் வலிமை பெறாத, நான் சொல்றது என்னன்னா வலதுசாரி இயக்கங்கள் மட்டுமல்ல. நீங்க சொல்ற ஜெனரல் டேம் எனக்கு புரியுது. நான் கேட்கறது அதிமுகவுக்கு பாஜகவுக்கு என்ன நடக்குது? அதாவது ஒரு முரண்பட்ட கூட்டணி, சித்தாந்தமாகவும் அவர்கள் முரண்பட்ட கூட்டணி, கள யதார்த்தத்திலும் கருத்திலும் அவர்கள் எதிர்மறையான இடத்தில் இருக்கிறார்கள், களத்திலும் எதிரான ஒரு இடத்திலே தான் இருக்கிறார்கள். ரெண்டுமே ஒரு பொருந்தா கூட்டணி என்பதுதான் இதை காட்டுகிறது. ஏன்னா அமித்ஷா பேசுகிற டோன் வேறையா இருக்கிறது, எடப்பாடி பேசக்கூடிய குரல் வேறையாக இருக்கிறது. 2 ஒருமித்த குரலாக இருந்தால் தான் அது கூட்டணி தத்துவத்துக்கான ஒரு முன்னுதாரணமாக கருதப்படும். அப்படிப்பட்ட முன்னுதாரணமே அவங்கள்ட்ட இல்லையே. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக சொல்லிட்டு இருக்காங்க. நான் தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுகிற போது கூட்டணி ஆட்சி அவர் மறுக்கிறார். கூட்டணி ஆட்சி தான் வரும் என்று அமித்ஷா சொல்வதன் மூலமாக நீ தனி பெரும்பான்மை வந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நாங்கள் தேசிய அளவிலே ஒரு பெரிய தாக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கோம் என்கிற அந்த எச்சரிக்கை தான் அது இருக்கு. அது ஒரு மெல்லிய புள்ளி. அது தனிப்பெரும்பான்மை வந்தாலும் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு அமித்ஷா. வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இப்ப அமித்ஷாவுடைய கணிப்பு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நம்ம சகோதரர் அருகில் இருக்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறாங்க. அதே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பாஜக இருக்கிறாங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகள் தான் எங்கள் தலைமையில தான் ஆட்சி அப்படின்னு அவங்க சொன்னா ஒப்புக்கொள்வார்களா? ஒரு கலை யதார்த்தம், ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் தலைமை இபிஎஸ் அப்படின்ட்டாரு. என்ன அது அதிமுகவிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார்லாம் சொல்லலாமா? பாஜகவிலே இருந்து ஒரு பிரதமர் வருவார்னு சொல்லலையே. மோடி தானே பிரதமர் என்று தானே அவங்க தேர்தலை சந்தித்தாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இவர்களுக்கு என்ன வலிமை இருக்கிறது நான் கேட்கிறேன். பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலே கால் பதிப்பதற்கு கால்களே இல்லைன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார். நீ கால் பதிக்கவே முடியாதுன்னு சொன்னார் ஜெயக்குமார். அன்வர் ராஜா சொல்றாரு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, இது பெரிய ஆபத்தாக சூழ்ந்திருக்கிறது இந்த கூட்டணியின் வழியாக என்று அவர் சொல்றாரு. அப்ப இதை நீங்க அன்வர் ராஜா கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், அவர் சொல்லுகிற கருத்தை நாம் தனிப்பட்ட கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால பல மாற்று கருத்துக்களை அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லுகிற போது ஒரு பொருந்தா கூட்டணிக்குள்ளே அதிமுக பாஜக விரித்த வலைக்குள்ளே மாட்டிக்கொண்டு கிடக்கிறது. அதுல இருந்து எப்படி வெளிவருவது? இதுல மாட்டிக்கொண்டது அப்படின்னா தனிப்பெரும்பான்மையினே இபிஎஸ்ஆல சொல்ல முடியாதுல்ல. தேர்தலுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னா கூட அது தவிர்த்துட்டு போறாங்க. அமித்ஷா பேசியது தவறுன்னு சொல்லக்கூடிய தில்லு ஏன் அவருக்கு இல்ல? ஒரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்துக்கு ஒரு தலைவராக இருக்கிறார், ஒரு பெரிய வெகுஜன இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக என்கிற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி பற்றி பேசுவது தவறு என்று பகிரங்கமாக அவரால் ஏன் ஒரு அறிக்கையை வெளியிட முடியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா?
அந்த கேள்விதான். அதாவது அதிமுகவினுடைய தனித்தன்மையை காப்பாற்றுவதற்கு இவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால பாஜக இவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒரு மாநில கட்சியின் மீது ஒரு தேசிய கட்சி நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆதிக்கம் செலுத்துகிறது. அதனால இதை அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஒரு நாள் ரசிக்க மாட்டார்கள். பொதுமக்களும் வாக்காளர்களும் குழப்பத்தில் தான் இருப்பாங்க. இரண்டு பேரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வேறு வேறு கருத்தை பேசுகிற போது இந்த கூட்டணிக்குள் குழப்பம் இருப்பது பொதுவெளியில் அம்பலப்படாதா? கேட்போம். தொடர்ந்து நம்முடைய வலதுசாரி ஆதரவாளர் திரு எம் குமார் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு சேலம் மணிகண்டன் ஒன்றல்ல இரண்டல்ல 4வது முறையாக சொல்கிறார் அமித்ஷா. இன்னும் தெளிவாக சொல்றாரு, பாஜக அங்கம் வகிக்கக்கூடிய அல்லது பங்களிக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சின்னு. தொடர்ந்து இபிஎஸ் மறுக்கிறார். கூட்டணியில குழப்பம் இருக்குதா, பார்க்கப்படாதா? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, நான் இன்னைக்கு ரொம்ப திறந்த வெளியோட மனசாட்சியோட பேசலாம் அப்படின்னு இருக்கிற அரசியல் வாச்சரியங்கள் அப்பாற்பட்டு முதல்ல பாத்தீங்கன்னா அதிமுக மேல அதி அக்கறையோட ரொம்ப கரிசனத்தோட அதிமுகவுக்காக இவ்வளவு கவலைப்பட்டு பேசின நண்பர் ராஜகம்பீரன் அப்பாஸுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அல்லும் பகலும் பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் தமிழக மக்களுக்காகவே பாடுபடும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பத்தி நான் 2 நாளா சிந்திச்சு பார்த்து எனக்கு இரவுல தூக்கம் வரல. இவ்வளவு மக்களுக்காக கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறப்ப நான் எப்பயுமே அதிமுகவை ஆதரிச்சு பேசுவேன். அதுல இருந்து இன்னைக்கு நழுவி நான் விலகி மக்களுக்காக பாடுபடுற காலகாலமாக அடித்தட்டு மக்களுக்காக பாடுபடுற திமுகவை ஆதரிச்சு பேசலாம். திமுக மேல எனக்கு ஒரு அதீதமான அக்கறை, அன்பு, பாசம், காதல், மையல் எல்லாமே வந்துருச்சுங்கிறதுனால என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புறேங்க. அதாவது கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்த சண்முகம், பேரறிஞர் அண்ணா அவர்களே ஒரு பூர்ஸ்வா. திமுக என்ற கட்சி அண்ணா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே சாதி படிமானத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒரு பூர்ஸ்வா கட்சி அப்படின்னு விமர்சனம் பண்றாருங்க ஐயா. இதை கேட்டு அப்படியே எனக்கு ரத்தம் கொதிக்குது. அவங்கள போய் நம்ம 10 கோடி 15 கோடி கொடுத்து நம்ம கூட வச்சிருக்கலாமா? தயவு செஞ்சு அவங்கள முதல்ல வெளியேற்றுங்க. ஊபி பீகாரை நினைவுபடுத்துகிறது அப்படின்னு நம்ம திராவிட மாடல் ஆட்சியை கேவலப்படுத்தி பேசுறாரு சண்முகம். இதுக்கு நம்ம மௌனம் காக்கலாமா ஐயா? போலீஸின் ஈரல் மட்டுமல்ல இதயமும் கெட்டு விட்டதுன்னு இதயமில்லாத சண்முகம் நம்மள பேசுறாரு. இது எப்படிங்க ஐயா பொறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடந்த முறை குறைந்த தொகுதியில் நாங்கள் போட்டியிட்டோம் அப்படின்னு நம்மளை கேவலப்படுத்துற அந்த சண்முகத்தை நம்ம இதுக்கு மேலேயும் கூட வச்சுக்கிட்டு இருக்கலாமங்கய்யா. அடுத்தது நம்ம இந்த விழுப்புரம் விசிகாவை பத்தி வர்றேங்க. நாங்க வெறும் டீ பன்னு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. தேவை ஏற்பட்டா 234 தொகுதியிலையும் நாங்க போட்டி போடுவோம் அப்படின்ட்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு புரட்சி பயணம் ஆரம்பிச்ச எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து சொல்ற திருமாவளவனை நம்ம கூட வச்சிருக்கலாம் ஐயா. எவ்வளவு பெரிய துரோகம்! நம்ம ஆட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர்ல ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டுறாரு, அதுக்கு வாழ்த்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஒரு வாழ்த்துன்னு தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்துன்னு இந்த விசிகா திருமாவளவன் இப்படி பண்றாரு. அவரை நம்ம கூட்டணியில வச்சிருக்கலாமா? எல்லாத்துக்கும் மேல அவங்க தகப்பனார் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு? நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமாயா அப்படின்னு எங்க அண்ணன் வன்னியரசை இப்படி நெஞ்ச கிழிக்கிற மாதிரி குத்தி ஒரு கேள்வி கேட்டத திமுக நமக்கு தேவையா? அவங்கள வெளியேற்றுங்க. அடுத்தது பாருங்க, இந்த மட்டக்களப்பு மதிமுக ஒரு கட்சி இருக்குது. உதயசூரியன் நிக்க சொன்னீங்கன்னா கழுத்தறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணாலும் பண்ணிக்கணும் ஒழிய உதயசூரியன் நிக்க மாட்டேன்னு சொன்ன துரை வைகோவை போய் நாம தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? 12 சீட்டு வேணும்னு 12 ஆள் இல்லாத மணியன் தான் பேசிட்டு இல்ல உண்மையாலுமே. ஏன்னா அப்பாஸ்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அதிமுக மேல ஆதங்கப்படுறாரு, வருத்தப்படுறாரு. ஒரு நல்ல கட்சிங்க அப்படிங்கிறாரு. 8க்கும் 10க்கும் இடைப்பட்டவன் ராமச்சந்திரன். ஒரு இந்தியாவில் 2 கேரளம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 87 புரட்சி தலைவர் புரூக்லின் மருத்துவமனையில இருந்து வந்தப்ப பணத்துக்கு ஊசி போட்டு பாடம் பண்ணி அங்கிருந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்ன திமுக இன்னைக்கு இவ்வளவு பாசமலை பொழியறப்ப அதிமுக மேல இயல்பா அண்ணா ஆரம்பிச்ச கட்சி திமுக மேல எனக்கு இது இருக்காதா? நான் என்ன சொல்றேன்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா, நீங்க கொடுக்கிற திராவிட மாடல் ஆட்சிக்கு முதல்ல துரோகம் பண்ண கம்யூனிஸ்ட் சண்முகத்தை வெளியேற்றுங்க கூட்டணியில இருந்து. விழுப்புரம் விசிகா அந்த கட்சி நம்மள என்னெல்லாம் கேவலம். ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அவங்கள வெளியேற்றுங்க. எல்லாத்தையும் வெளியேற்றி தனியா நில்லுங்க. அந்த பக்கம் தான் பாசிச பாயாச கட்சி பாஜகவோட அதிமுக வச்சிருக்காங்க. மக்கள் அது நிச்சயமா
துரத்தி அடிக்க போறாங்க. நாம 200 தொகுதியிலும் ஜெயிக்க போறோம். தயவு செய்து எல்லா கூட்டணி கட்சியும் அதிமுக பாஜக மட்டும் கூட்டணியா இருந்து போட்டியிடட்டும் அப்படின்றீங்க. ஐயா, அதான் பாசிச பாஜகவோட அதிமுக கூட்டணியில இருந்தா மக்கள் அதை தானா புறக்கணிக்க போறாங்களே, தூக்கி எரிய போறாங்களே. தனியா இது வரைக்கும் நின்னு தில்லே இல்லன்னு திமுக ஒரு கெட்ட பேர் இருக்குது. அவ சொல்ல நீக்குங்க ஸ்டாலின் ஐயா. தனியா நிப்போம். திமுக கூட்டணி கட்சி எல்லாம் குரல் கொடுக்குது, மாறுபட்டு பேசுறாங்க. நீங்க சொல்ல வரதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கூட்டணி ஆட்சி தான் வேணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துறாங்களா? கூட்டணி ஆட்சிக்கான களம் இப்ப இல்லைன்னு சொல்றாரு திருமா அமித்ஷா. 4வது முறையா கூட்டணி ஆட்சி கழட்டி வச்சிருந்தேன் திமுக இருங்க. அந்த அப்படியே இந்த வேஷம் போடுற முகமூடிலாம் கழட்டி வச்சுட்டு, நான் எந்த காலத்திலயுமே நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, நாட்டுக்கு மோடி, வீடு நல்லா இருக்குன்னா எடப்பாடின்னு பேசுற ஒரிஜினல் முகத்தோட பேசுறேங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இது நிச்சயமா ஒரு துரதிருஷ்டவசமான பேச்சுங்க. நான் வந்து இந்த பூசி மெழுகி அப்படியே ஒரு முழு பூசணிக்காய் எடுத்து சோத்துல போடல. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. திரு அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு காலத்தில் எப்படி புரட்சி தலைவரும் இந்திரா காந்தி அம்மையாரும் சேர்ந்து வந்து பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு, சட்டமன்ற தேர்தல் எங்களுக்குங்கிற மாதிரி திரு அமித்ஷா அவர்கள் வகுத்த கொள்கை என்னன்னா, மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யுவர்ஸ், 2029 ஃபார் பிஜேபின்னு சொன்னப்ப இந்த மாதிரி தமிழகத்தில் இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிறது நடைமுறையில யாருமே பரிசார்த்து பார்க்காத ஒண்ணு. ஆனா எதனால திரு அமித்ஷா அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன்னா, புது பிளேயர் சீமான், விஜய் இவங்கெல்லாம் வரதுனால ஒருவேளை அதிமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கலன்னா, தனிப்பெரும்பான்மை கிடைக்காதப்பதான சார் வந்து உங்களுக்கு கூட்டணிங்கிற ஒரு கேள்வியே எழும். ஒருவேளை தனிப்பெரும்பான்மை கிடைக்காதுன்னு திரு அமித்ஷா அவர்கள் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, என் தலைமையில் அதிமுக தனியாக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்றாலும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தமிழக நலன் கருதி இந்த திமுகவை தூக்கி அரபிக்கடல்ல எறிடுங்கிறது கருதி இனிமேல் இந்த மாதிரி கூட்டணின்னு பேசுறதை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். கேட்போம் திரு பாலசிங்கம் அவர்கள்ட்ட. கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழ்நாடு நகர்கிறது அப்படின்றத அமித்ஷா முன்கூட்டியே கணிக்கிறாரோ, அதனாலதான் தொடர்ந்து அதை வலியுறுத்துறாரோ? வணக்கம். மாறி மாறி முகமூடி அணிந்து வருகிற சேலம் மணிகண்டன் அவர்களை பார்த்து சேலம் மணிகண்டனாக நான் பேச விரும்புகிறேன். சேலம் மணிகண்டனாக பேச விரும்புகிறேன். அதிமுக ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த ஒரு கட்சி. திராவிட சித்தாந்தத்தை இந்த மண்ணிலே வளர வைத்த ஒரு கட்சி. அப்படிப்பட்ட கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா ஆகியோரது தலைமையில் இங்கே சனாதன சக்திகளுக்கு இடம் தராத வகையில் ஆட்சி செய்த அதிமுக இன்றைக்கு கூட்டணி ஆட்சிக்கு சம்மதித்திருக்கிறது. எடப்பாடியார் அவர்களே, நீங்கள் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி செய்வீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். பல முறை அதை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். இன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறீர்கள். 210 இடங்களிலே வெற்றி பெறுவோம், அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்களே எடப்பாடியார் அவர்களே. அமித்ஷா அவர்கள் சொல்வதுதான் வேதவாக்கு என்று அமைச்சர் முருகன் சொல்லுகிறார். ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான அமித்ஷா கூட்டணி ஆட்சிதான், என்டிஏ ஆட்சிதான் என்று 4வது முறையாகவும் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பிஜேபியை நீங்கள் வெளியேற்றுங்கள் எடப்பாடியார் அவர்களே என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிஜேபியை பொறுத்தவரையில் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஏன் எடப்பாடியாருக்கு வாழ்த்து தெரிவித்தார், விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார் என்று சொன்னால், ஒரு நாகரிக சமூகத்தில் வாழ்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். சேலம் மணிகண்டனை போல அந்த சிந்தனை இல்லாமல் நாங்கள் நாகரிக சமூகம், நாகரிகத்தோடு அனைவரையும் அணுகுகிறோம் என்கிற அடிப்படையில் தான் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்போம். வாழ்த்து தெரிவிப்பது எந்த வகையிலும் தவறல்ல. ஒரு கொள்கை தான் பகையை வழிய தனிநபர் பகையல்ல. எப்பொழுதும் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை எம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் எல்லோரிடமும் தனிப்பட்ட முறையிலே நல்ல உறவை பேணி பாதுகாப்பதில் சிறந்தவர். ஐயா, நான் பேசி முடிக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் தயவு செஞ்சு உங்க அனுமதியோட கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சுங்க. திமுக ஆட்சியை ஒழிக்க போறேன்னு கிளம்புறாரு. எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு. உங்க கூட்டணியை ஒழிக்க போறேன்னு கிளம்புறாரு, அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. அவங்க கேள்வி கேட்டாங்க.
இவர் பிரச்சாரத்தை போறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. அப்போ வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. அவர் பிரச்சாரத்துக்கு வாழ்த்துன்னு சொன்னார். திமுக ஆட்சி ஒழிக்கிறா அது அப்படின்ற கேள்வி அங்கே வைக்கல. அந்த நிருபர்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு அவர் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாரே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. இதில் எந்த தவறும் இல்லை, நாகரிகமாக சொல்லியிருக்கார். அது உங்களுக்கு வேணாமா அந்த வாழ்த்து? ஆகவே பிஜேபியை பொறுத்தவரையில் எப்படி கையாளுகிறது, ஒரு கூட்டணி கட்சி எப்படி கையாளும் என்றால், இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் கணக்கில் எடுத்து பார்த்தால், பஞ்சாபில் இருக்கக்கூடிய சிரோமணி அகாலி தளமாக இருந்தாலும், அல்லது காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த அம்மையாருடைய பிடிபி கட்சியாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவிலே அங்கே சிவசேனா அல்லது என்சிபி இந்த கட்சிகளோடு எப்படி உறவாடி கெடுப்பது என்பது பிஜேபிக்கு கைவந்த கலை. கூடுவதும் அவர்களை தூக்கி பிடிப்பதும் திருப்பி அவரை போட்டு உடைப்பதும் என்பதுதான் அணுகுமுறையாக பிஜேபியினுடைய அணுகுமுறை. அதனால தான் சொல்றேன், நாங்கள் அதிமுக எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்ற கருத்து. லாங் டைம்ல நீங்க சொல்றீங்க, ஆனா ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு வருடத்துக்குள்ள தேர்தல் இன்னும் 8 மாதத்துல அறிவிக்கப்படும். அப்போ அதுல அதிமுக பாஜக சேர்ந்தா நம்பர் கெயின் இருக்கும் அப்படின்ற இடத்துக்கு தான் அந்த காம்ப்ரமைஸ் போறாங்க. பிஜேபியோடு எப்பொழுதும் சேர மாட்டோம் என்று அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார். மோடியா லேடியா பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னார். இப்பொழுது எடப்பாடியார் அவர்கள் கூட இனி பிஜேபியோடு சேர மாட்டோம் என்று சொன்னார். இப்போது ஏன் சேர வேண்டிய நிர்பந்தம் வந்தது என்று சொன்னால், டெல்லியிலே சந்திப்பு, அமித்ஷாவுடைய சந்திப்பு, அதுதான் அந்த எல்லாவற்றுக்குமான ஒரு மையப்புள்ளியாக நான் பார்க்கிறேன். அந்த சந்திப்பிலே என்ன உடன்பாடு ஏற்பட்டது? அவர்கள் கூட்டணி ஆட்சியை பற்றி அப்போதே பேசினார்களா, அல்லது இரட்டை இலை சின்னத்தை பற்றி பேசினார்களா, அல்லது இவருடைய வழக்குகளை பற்றி மிரட்டினார்களா என்பதெல்லாம் வெளியிலே இன்னும் தெரியவில்லை. நான் சந்தேகிக்கிறேன் அந்த பேச்சிலே, டெல்லியிலே நடந்த பேச்சுவார்த்தையிலே தான் இப்படிப்பட்ட கூட்டணி உருவாவதற்கான அஸ்திவாரமாக அது மாறி இருக்கிறது. ஆகவே பிஜேபி இடத்திலே எச்சரிக்கையாக இருங்கள் என்றுதான் நாங்கள் அண்ணன் ராஜகம்பீரன் கூட சொல்லுகிறார் வழிய. ஏனென்றால் கடந்த கால அனுபவம் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரிசாவாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி அரவணைப்பது போல அரவணைத்து அவர்களை அழிப்பது, கபலீகரம் செய்வது, முற்றாக ஒழிப்பது அவருடைய பிஜேபியை பொறுத்தவரையில் முடிச்சுனா அதுக்கு பிஜேபியை பொறுத்தவரையில் 2026 ஆட்சியை பிடிப்பதல்ல, 2026 அதிமுகவை காலி செய்வது, இரண்டாவது இடத்திற்கு வருவது. 2031 தான் அவர்கள் அதை பற்றியான சிந்தனைக்கு வருவார்களே வழிய 2026 ஏன் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்கிறார். எப்பொழுது கூட்டணி ஆட்சி வரும் என்று சொன்னால், ஒரு கட்சி பலவீனம் அடைகிற போதுதான், ஒரு வலுவான கட்சி 2 கட்சிகள் இருக்கிறது சொன்னால் அதில் ஒரு கட்சி வலுவிழக்கிற போது, பலவீனம் அடைகிற போதுதான் இன்னொரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். காங்கிரஸ் பலவீனம் அடைந்த பிறகு கூட்டணி ஆட்சி உருவானது. பிஜேபி பலம் இல்லாத போது கூட்டணி ஆட்சி உருவானது. ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது கட்சி பலம், எந்த கட்சி பலவீனம் அடைகிறதோ அப்பொழுதுதான் கூட்டணி ஆட்சி. ஆகவே அதிமுக பலவீனமாக இருக்கிறது, பலவீனப்படுத்தி இருக்கிறோம் என்று பிஜேபி கருதுவதால் கூட்டணி ஆட்சியை பற்றி அமித்ஷா பேசுகிறார். கேட்போம் நான் திரு குமார் அவர்கள்ட்ட. திரு குமார், தொடர்ந்து மறுக்கிறார் இபிஎஸ், ஆனா தொடர்ந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. பின்னணியில என்ன நடக்கிறது? ஒருவர் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் திரும்ப சொல்றாரு அப்படின்னா அது வலியுறுத்தலா வற்புறுத்தலா? சார், இதுல ஒரு சூத்திரமும் இல்லை சார். எந்த விதமான சிக்கல் இதுல கிடையாது. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் ஏன்னா ஓட்டு போட வேண்டியது மக்கள், சீட்டை அவங்க வாக்களித்தால்தான் எந்த கட்சிக்காக இருந்தாலும் அவங்க தான் அவங்க ஜெயிச்சு வந்தால்தான் இந்த ஆட்சியை, கூட்டணி எல்லாம் அதுக்கு அப்புறப்பட்டது. நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது, திருமணம் நடக்கணும், அதுக்கு பிறகு குழந்தை கருப்பு ப்ரெக்னென்ட் ஆகணும், அதுக்கப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கணும், பானா பெண்ணாங்கிற பேரை வைக்கணும், அதுக்கு பிறகு தான் அது நடக்கும். ஆனால் நிச்சயதார்த்த ஸ்டேஜ்லேயே என்ன குழந்தை பிறந்தா அந்த ஆண் குழந்தைன்னு எந்த பேர் வைப்பியா, ராமன் வைப்பியா, சீதான்னு வைப்பியாங்கிற சண்டையை நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஒரு தொடக்கமும் இல்லை சார், ஒரு தொடக்கமும் இல்லை. மக்களோட பொசிசிவாக இருக்கணுங்கிறதுக்காக அரசியல் கட்சிகள் தங்களுடைய தலைமை, அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மக்களோட நாங்கள் பொசிசிவாக இருக்கோம், 48 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க பாஜகவுக்கு. அப்போ அந்த மக்களுக்கு அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், நீங்கள் உங்கள் மூலமாக பத்திரிகை மூலமாக வரக்கூடிய செய்தியை வைத்து தான் மக்கள் பாஜக நம்ம உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்,
அவர் தான் சுப்பீரியர் அந்த கட்சிக்கு. அப்போ அவர் என்ன, அவரும் அதைத்தான் சொல்லணும். மக்கள்கிட்ட அதெல்லாம் இல்லை, இல்லைன்னா அவருக்கு நம்பிக்கை மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு இமேஜ் குறைஞ்சு கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு குரல்ல பேசினா தானே சார் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஒரே குரல்ல ரெண்டு குரல்ல பேசுறீங்களே எல்லாரும். அவங்க இல்லை 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 அதாவது இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சார். 140 சீட்டு 150 சீட்டு அதிமுக, பாஜகவுக்கு ஒரு 40 சீட், ஒரு பேச்சுக்கு தான். இதெல்லாம் ஒரு இதுதான் சரின்னு நான் சொல்லலை. ஒரு யூகத்துக்காக, ஒரு பேச்சுக்காக, புரிய வைக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். அதில் ஒரு 90 சீட்டா 100 சீட்டா அதிமுக ஜெயிக்குது. பாக்கி 18 சீட்டு வேணும், 18 சீட்டு வேணும். 18 சீட்டு பாஜக ஜெயிச்சது என்றால் 20 சீட்டோ 15 சீட்டோ ஜெயிச்சு தான் கூட்டணி வந்தாகணும். அப்போ வரும்போது அப்போ இந்த விவாதங்கள்லாம் நடக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி நடக்கும். ஆகையினால வட இந்தியாவில் டெல்லியிலெல்லாம் பேசுகிறது எப்படின்னா என்டிஏ அதுக்கப்புறம் உள்ளதான் வந்து தேர்தலுக்கு பிறகு தான் இதை பற்றி பேசுவார்கள். இந்த விவாதங்கள்லாம் தேர்தலுக்கு அப்புறம் நடக்கும். நாம் முன்கூட்டியே நமக்கு ஒரு கான்செப்டை எடுத்து வச்சு நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அப்பாஸ் போன்றவர்கள் ஏதோ பெரிய தேசத்துறவங்க நடந்துட்டது போல பேசிட்டு இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் யதார்த்தம் நடந்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள்ல முதலமைச்சர் யாருன்னே சொல்லாம, முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னே சொல்லாம தேர்தலை அணுகி இருக்கிறது பாஜக. ஆனா இங்க தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி ஆட்சி. அதான் சார் கூட்டணி ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு அவரே சொல்லிட்டார், அமித்ஷாவே சொல்லியாச்சு. கூட்டணி ஆட்சிங்கிறது கூட்டணி ஆட்சிங்கிறது பொதுவான பெயர் சார். கூட்டணி ஆட்சின்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தாலும் கூட்டணி ஆட்சி தானே. அதான் நான் சொல்றேன். 100 சீட்டு 110 சீட் எடுத்தா 8 சீட் வேணுமே, 8 சீட் இருந்தா அது கூட்டணி தானே. நீங்க ஏன் அதை எடுத்து வச்சுட்டு பெருசா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும்? இதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு மக்கள் அங்கீகாரம், மக்கள் மத்திய அரசா பாஜகவுக்கு எத்தனை சீட்டு கிடைக்க, எப்படி அவங்க பங்கீடு எப்படி நடக்கிறதோ அதன் அடிப்படையில் அவங்க எல்லாரும் ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணி ஒருமுகத்தோட மக்கள்கிட்ட கருத்துக்களை எடுத்து சொல்லி மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு என்னென்ன செய்திருக்கிறது என்கிறத எடுத்து சொல்லி விளக்கி மக்கள் அதை ஈர்த்து ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காரை போன்று தமிழ்நாட்டில் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஒரு ஆட்சி நடந்தால் நமக்கு இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு இப்போ திமுக இது இல்லையா, கோர்ட்டில் பொழுது விடிஞ்ச சுப்ரீம் கோர்ட் பூராமே இதுக்காக தான் செயல்பட்டு இருக்கு. அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கேஸ் போட்டுடுறது. இந்த நிலைமையெல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு என்ன தேவை, இல்ல சார் அந்த மாதிரி கேஸ்ல ஆளுநருக்கு எதிராக தான் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு சார். ஆளுநருக்கு எதிராக வந்திருக்கு. இப்போ கடைசியில் என்ன இருக்கு, கேரளாவில் என்ன சொல்லியிருக்கு, கேரளாவில் கடைசியில் என்ன சொல்லியிருக்காரு, இப்போதான் அதுக்கு உயிர் வந்திருக்கு அந்த கேஸுக்கு. கேரளா வைஸ் சான்சலரை நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு தான் இருக்குன்னு வந்திருக்கு இப்போ லேட்டஸ்டா. அதனால இதெல்லாம் மக்களுக்காகத்தான் நீதித்துறையை அமைத்திருக்கிறதே தவிர அரசாங்கங்கள் அரசியல் கட்சிகள் முரண்டு பிடித்துக் கொண்டு கோர்ட்டுக்கு போய் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா நாட்டுக்கெல்லாம் எதுவுமே நடக்காதுங்கிறது நுக்கன் கார்னர் மக்கள் பேசுறாங்க. அதுக்கும் இதுல முற்றுப்புள்ளி வைக்கட்டும். இந்த ஆட்சி கூட்டணி சர்க்கார் அப்படின்றது, கூட்டணி அரசுன்றது டபுள் இன்ஜின் சர்க்கார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இபிஎஸ், டெல்லியில மோடி, டெல்லியில எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. டெல்லியில எல்லாம் அப்படித்தான் அதுக்கு பேர் வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லி ஆகிவிட்டது. எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும், மக்கள் அதுக்கு வாக்களிப்பார்கள். அவ்வளவுதான், நம்ம அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும். அதனால இதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, கேட்போம். திரு ராஜகம்பி நப்பாஸ், அமித்ஷா சொல்வது இரட்டை என்ஜின் சர்க்கார், பல மாநிலங்கள் அவங்க சொல்றாங்க, அந்த வகையிலானதா அது இருக்கலாம் இல்லையா? காஷ்மீரினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு வீட்டுச் சிறையில் வைக்கப்படுகிறார் என்கிற போது ஒரு மாநில முதலமைச்சரை அவர்கள் நடத்துகிற விதமானது, மாநில சுயாட்சி பேசுகிற கட்சி திமுக மட்டுமல்ல. திமுகவிற்கு என்னென்ன கொள்கை இருக்கிறதோ அத்தனை கொள்கைகளும் அதிமுகவுக்கும் இருந்திருக்கிறது கடந்த காலங்களில். அது எம்ஜிஆர் பின்பற்றி இருக்கிறார், ஜெயலலிதா பின்பற்றி இருக்கிறாங்க. அப்ப அண்ணா தான் இதற்கு தலைவர். அதாவது அண்ணா உருவாக்கின திமுக போல இது இல்லை என்பதற்கு தான் அண்ணா திமுக உருவானது. கலைஞரினுடைய தலைமையை எதிர்த்து உருவானது. அப்ப அந்த தலைமையை விடவும் நாங்கள் சிறப்பான ஒரு திமுகவை நாங்கள் மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிறோம் என்றுதான் அண்ணா திமுக என்று பெயர் சூட்டி எம்ஜிஆர் அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அவர்கள் திராவிட இயக்க கொள்கைகளை குழியை தோண்டி புதைச்சிட்டு அண்ணா திமுகவை அமித்ஷா திமுகவாக மாற்றுகிறார்கள், ஏடிஎம்கே என்பதை மோடிஎம்கேவாக மாற்றுகிறார்கள் என்பது அதிமுக தொண்டன் எப்படி ஏத்துக்கிறோம்? சேலமணியனை ஏத்துக்கலாம். ஏன்னா அவருக்கு ஆள் மனதில் ஆர்எஸ்எஸ் மீது பற்று இருக்கிறது, அவருக்கு பக்தி இருக்கிறது. பாஜகவினுடைய ஒரு தூதராக இந்த அதிமுகவுக்குள்ள அவரை போன்ற சில பேர் வேலை செய்யலாம். அதாவது அவருக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு இன்பம் அளிக்கலாம்.
கட்சி தொண்டன், உண்மையான தொண்டன், அவனுக்கு வந்து அது வேதனை அளிக்காதா? அதைத்தான் நம்ம கேட்கிறோம். அன்வர் ராஜா வந்து அதிமுகவோட அமைப்பு செயலாளர் ஆட்சி அகற்ற எந்த தியாகமும் செய்ய தயார்னா இதுவும் தானே சார்? என்ன தியாகம்? பாஜகவோட கூட்டணி கட்சியவே தியாகம் பண்றதா? பாஜகவோட கூட்டணி வைக்கிறது திமுகவை வீழ்த்துவதற்கு கட்சியை தியாகம் பண்றதா? இரட்டை இன்ஜின் சர்க்கார் வரைக்கும் வர்றதுங்கிறத எடப்பாடி பகிரங்கமா ஏற்றுக்கொள்வாரா? சார் ஆட்சி ஏற்றுக்கொள்ளுமா? ஏங்க இரட்டை இன்ஜின் சர்க்கார்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது சார். அன்வர் ராஜா எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது அவர் திமுகவில் இருந்தார். எம்ஜிஆர் மன்றம் ஆரம்பிக்கும் போது அவர் அந்த மன்றத்தில் இருந்தார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியில இருந்தார். அமைப்பு செயலாளரே, எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி எடப்பாடி காலத்திலே அழிந்து போகக்கூடாது என்று ஆதங்கப்பட்டு அவர் பேசுறாரு. அவர் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், அவர் தனிப்பட்ட கருத்து என்றதை கருத முடியாது. ஒரு கட்சியினுடைய பல பேர் பாஜகவினால தான் நான் தோற்றேன்னு ஜெயக்குமார் பகிரங்கமா சொன்னாரா இல்லையா? சிவி சண்முகம் சொன்னாரா இல்லையா? நாங்கள் வந்து மதச்சார்பற்ற கட்சி தான் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி ஏன் வந்து அதிமுக மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்றாரு? அப்ப இதன் வழியாக இந்த கட்சி டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு ஜனநாயக சக்தியாக இருந்தது. தமிழ்நாட்டிலே திமுக வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கான மாற்று ஏற்பாடாக அதிமுக இருந்தது. பாஜகவினுடைய கூட்டணியின் வழியாக அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை இழந்து கொண்டே வருகிறது. இது ஜெயலலிதா காலத்தில் இப்படி இருந்ததா? காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க அச்சப்பட்டு கொண்டு அன்னைக்கு ஆளுகிற கட்சி மீது அவர்கள் அச்சத்தோடு நடந்து கொண்டார்களா? எம்ஜிஆர் காலத்தில் அப்படிப்பட்ட அச்சம் இருந்ததா? தனித்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னோம்னா நீங்க அதிமுக மேல கவலை, அதிமுக மேல சார் எங்க கட்சி நாங்க பாத்துக்குவோம் அப்படின்றார். அப்படி இல்லைங்க. திமுகவில் இருந்து பிரிந்து போன கட்சிங்க, அது ஒரு சகோதர இயக்கங்க, பங்காளி சண்டை தாங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். வேறு வேறு கொள்கையே கிடையாது. எதிர் முகாமா இருந்தா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அண்ணாவோடு இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் போன்ற தலைவர்கள் எம்ஜிஆருக்கு வழிகாட்டுகிற இடத்துல இருந்தாங்களா இல்லையா? அந்த கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களா இருந்தாங்களா இல்லையா? எத்தனை மூத்த தலைவர்கள் இருந்தாங்க? காளிமுத்து சபாநாயகராக இருந்த காளிமுத்து போன்ற திராவிட இயக்கத்தினுடைய, அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே சிறைக்கு சென்றவர் காளிமுத்து, சேடப்பட்டி முத்தையா, அவங்களாம் சிறைக்கு போனவங்க. அப்படிப்பட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைக்கு போனவர்கள் எல்லாம் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களாக கடந்த காலத்தில் இருந்திருக்காங்களா இல்லையா? அந்த வரலாறு தெரியுமா தெரியாதா உங்களுக்குலாம்? எப்படி நீங்கள் வந்து அதிமுக என்கிற கட்சி அழிந்து போவதை, பாஜக அதை விழுங்க பார்ப்பதை எப்படி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதற்கு வெட்கப்பட வேண்டாமா நீங்க? கேட்போம். நான் திரு மணிகண்டன், இந்த தேர்தல் அப்படின்றது அதிமுகவை அழிக்க கூட்டணிக்கு அழைத்திருக்கிறது பாஜக அப்படின்ற பார்வையும் முன்வைக்கிறாங்க. நண்பர் அப்பாஸ் வந்து நான் ஆர்எஸ்எஸ் மேல பற்றுள்ளவர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ஆர்எஸ்எஸ் ஒரு தேசிய அமைப்பு, ஆர்எஸ்எஸ்ஸை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம், ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி அது சமூக அமைப்பு என்பதை எல்லா திமுக தொண்டர்களும் போய் நேரடியா சொல்லணும்னு ஜூலை 16, 1999 திரு கருணாநிதி அவர்கள் முரசொலியில எழுதினாரு. அதனால நான் ஆர்எஸ்எஸ் அனுதாபின்னு அவர் பார்வையில் இருக்கிறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு பண்டித ஜவஹர்லால் நேரு குடியரசு தினத்தன்னைக்கு அணிவகுப்புல கூட்டிட்டு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மார்ச் பாஸ்ட் பண்ண விட்டார் அப்படிங்கிற வரலாறு. நான் அதுக்குள்ள போகலைங்க. இப்ப இருக்கிற காஷ்மீர் முதலமைச்சரை வந்து பாத்தீங்கன்னா வீட்டு சிறையில வச்சிட்டாங்க அப்படின்னாங்க. பரூக் அப்துல்லா அவங்க அப்பாவை கொண்டு போய் கொடைக்கானல்ல 11 வருஷம் வீட்டு சிறையில வச்சிருந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில இருந்துகிட்டு பாவம் இதெல்லாம் இவர் பேசுறாருங்க. அவர் சொல்றாரு ஏதோ பங்காளி கட்சி. இதை வன்மையா கண்டிக்கிற ஒரு அதிமுக ஆதரவாளர் என்ற அடிப்படையில் திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சி அல்ல, ஜென்ம பகையாளி கட்சி. அம்மா இருக்கிற வரை திருக்கூளை தீய சக்தி என்ற அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட கட்சி. எந்த காலத்திலேயும் அது பங்காளி கட்சி இல்ல, பகையாளி கட்சி. அதே மாதிரி பிரிவினைவாதம் பிராந்தியவாதம் பேசுற கட்சி இல்ல, தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி. அதனாலதான் அதோடைய பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி கவர்னர் வேண்டாம் அப்படின்னு பேசக்கூடிய கட்சி இல்ல அதிமுக. எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக தொடங்குறப்ப என் அரசியல் தலைவர் அண்ணா, என்னுடைய வழிகாட்டி காமராஜர் தேசிய சிந்தனையோட ஆரம்பிச்ச கட்சி. இதை எப்படி பிரிவினை பேசுற, மொழி வேற்றுமை தோற்றுவிக்கிற, காலகாலமா ஆட்சியில் இருந்தா மறைமுகமாவும் ஆட்சியில் இல்லைன்னா நேரடியாகவும் பிரிவினை பேசுற திமுகவும் அதிமுக எப்படி பங்காளி கட்சியா இருக்க முடியும்? இவர் விருப்பத்துல கொண்டாந்து புகுத்த வேண்டாங்க. தேசிய திராவிட மாப்பிள்ளை சமூக நீதி காத்த வீராங்கனையில் பட்டம் பெற்றது யாரு? தூக்கி போடுவாங்க. கலாமை அடுத்தவன் இலையில கை வைக்காதீங்க, அடுத்தவன் பேசுறப்ப குறுக்க போதாதீங்க, அடுத்தவன் இலையில கை வைக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டித்தவர். கலாம் என்றால் கழகம்னு சொல்லி நாங்களாம் போற்றக்கூடிய அப்துல் கலாம் ஐயாவை கழகம்னு சொல்லி அவர் ஜனாதிபதி ஆக விடாம தடுத்த கருணாநிதி. இது வரலாறு. ஜி.கே. மூப்பனார் பச்சை தமிழன பிரதமர் ஆக்க விடாம தடுத்த துரோகி கருணாநிதி. எப்படி நீங்க பேச முடியும்? வார்த்தையில கூட திரு எம் குமார் இங்க சென்னையில பேசினப்போ அமித்ஷா வந்து தமிழகத்துல முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அப்படின்றாரு.
ஆனா அதிமுகவுல இருந்து ஒரு முதலமைச்சர் வருவாரு அப்படின்னு பேட்டி கொடுக்கிறாரு. அமித்ஷாவுடைய பேட்டிகள்லயே முரண் இருக்கதா பார்க்கலையா? ரெண்டு ஒன்று தானே சார். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர். அவர் சொன்னதும் பொதுச் செயலாளர் ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொன்னாரு. பாஜக ஆட்சி அமைப்போன்னு ஒரு தேர்தலை சந்திக்கிறது, மோடி ஆட்சி அமைப்போன்னு ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது. அது வந்து அதாவது எல்லா விஷயத்தையும் தலைவர்களும் நம்மளை போல மனசு நம்மளை போல எண்ணங்களும் 1000 பிரச்சனையோடு தான் பேட்டி கொடுப்பாங்க, பேசுவாங்க. ஒரு பொதுவாக அது ஒரு ஃபார்மேஷனோட அவங்க பேசுவாங்க. அதை நீங்கள் வந்து பிரித்து பார்த்து பிரயோஜனம் இல்லை. அவர் சொன்னது ரெண்டுமே அதிமுகலேருந்து ஒருத்தர் வருவார்னாக்கா அது அதிமுகவுடைய சீஃப் தான் வருவார், அது எடப்பாடி தான் வருவார். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் சரியான டெர்மினாலஜி. அதனால் அதுக்கு ஒரு விதப்பம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது நான் இதில் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்முடைய அன்பு சகோதரர் அப்பாஸ் வந்து ரொம்ப பயப்படுறார். ஏன்னா ரெண்டும் சேர்ந்துடக்கூடாது. பிஜேபியும் திமுகவும் சேர்ந்தது என்றால் திமுக ஏற்கனவே திமுகவில் உட்கட்சி பிரச்சனை, கூட்டணி பிரச்சனை நிறைய இருக்கிறது. கூட்டணி மட்டும் இல்லைன்னா திமுக 4வது இடத்துக்கு கூட போயிடும். அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கிறது திமுகவோட நிலவரம். அதுதான் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 67லேருந்து திமுக வந்து கூட்டணி இல்லாத ஆட்சியே கிடையாது. அந்த மாதிரி கூட்டணி இல்ல பாஜக அது அப்புறம் வச்சுக்குவோம். நீங்க விவாதம் வைக்கல. நீங்க விவாதமே வைக்க மாட்டேன்றீங்களே. நீங்க இப்போ திருமாவளவன் 1 வருஷமா பேசிட்டு இருக்கார், கம்யூனிஸ்டுகள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் யாராவது போய் சீஃப் மினிஸ்டர்கிட்ட போய் மைக்கை கொடுத்து இப்போ உங்கள் கூட்டணி கட்சியில் உள்ளவங்களாம் இப்படி கேட்குறாங்களே, நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க? நீங்கள் எடுத்துருக்கீங்களா பேட்டி? அதை வச்சு விவாதம் கட்டமைச்சிருக்கீங்களா? நீங்கள் அதையும் கட்டமைங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, யாருமே பிஜேபி சைட்லேயோ அதிமுக சைட்லேயோ இதை பற்றி பயப்படலை. ஏன்னா அவங்க தைரியமாக இருக்காங்க. ஆனால் திமுகவிலேருந்து வர்றவங்க திமுக வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது. அதனால தான் அவர் முன்னக்கூட்டியே ஊராக இப்போவே அவர் மக்களை வந்து நேரடியாக இன்டர்கேட் பண்ணுறாரு. எல்லா இடத்துக்கும் போகிறது. தேர்தலுக்குன்னு தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, ஜனவரி தான் வரும். இன்னும் நிறைய நாள் இருக்கிறது. அதனால் ரொம்ப பிஃபோராக இந்த தேர்தலில் அவர் ஊராக போன உடனே எடப்பாடி போக வேண்டிய சூழ்நிலை வருதுகிறது. அவருக்கு பயம் வந்து விட்டது. ஒருவேளை அதிகப்படியான சீட்டை இவங்க கேட்டாங்கன்னா, இப்போ விசிகாவே எடுத்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே கொடுத்த சீட்டு போக நிறைய 15 சீட்டு 20 சீட்டு கேட்டாங்க என்றாலோ, அது கம்யூனிஸ்டுகள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு 10 சீட்டு வேணும்னு கேட்டாலோ, அப்போ அவங்களால கொடுக்க முடியாது. காங்கிரஸ் குறைச்சிக்க போகிறதில்ல. அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து கூட்டணியிலேருந்து இவங்க கட் பண்ணி, இவங்க ஏற்கனவே கடந்த காலங்களில் அப்படி பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. நாங்கள் எங்களை வந்து பாஜகவில் போனது எங்களை சேர்க்க மாட்டாங்களா, விஜய் கூட போக முடியாதா, அதிமுகவோட நான் சேர முடியாதா, அப்படின்லாம் திருமாவளவன் பேசியிருக்கிறார். ஆக எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு திமுக கட்சிக்கு ரொம்ப பயம் வந்திருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த விவாதங்களில் இவ்வளவு டென்ஷன் ஆகி பேசுறாங்க. நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். ரொம்ப அக்கறை எடுத்து பேசுனாங்க, அதிமுகவும் திமுக ஒண்ணுதான் பேசுனாங்க இருந்தா ரொம்ப பயப்படாதீங்க. திமுக கலைச்சிட்டு அதிமுக சேர்ந்துருங்க, ஜாயின் பண்ணிருங்க. ஒரே பார்ட்டி இப்போ நேரே பாஜகவை எதிர்த்துருங்க. நல்ல ஈஸியாக போயிட்டு உங்களுக்கு. ஏன்னா உங்க ரெண்டு ஒரே கட்சி தானே சொல்றீங்க, அவ்வளவு உரிமை கொண்டாடுறீங்கல்ல. அதனால நீங்க வந்து கூட்டணி, உங்க கூட்டணியை முதல்ல பாருங்க. பாஜக திமுக அதிமுக கூட்டணியை வந்து அது தன்னால நடக்கும். அதை வந்து அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் தேவைப்பட்டா வச்சிருப்போம், இல்லைன்னா கட் பண்ணி போயிடுவோம்னு கூட சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதனால இதெல்லாம் இதில் இருக்கிறது. அவர் உள்நோக்கத்தோட இதில் பேச வேண்டியதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது வந்து யதார்த்தமா நடந்த விஷயம்தான். திமுக கூட்டணி இதனால அச்சப்படுது, அதிமுக பாஜக சேர்ந்ததால, அதனால தான் பேசுகிற சின்ன விஷயத்தை கூட பெருசாக்குறாங்க. அதற்கு முன்பாக நான் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் பேசிய அந்த பேச்சை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் கண்டிக்கிறேன். சேலம் மணிகண்டன் அவர்கள் சொன்னது, சிபிஎம் விசிக இந்த கட்சி திமுகவை விமர்சிக்கிறது. திமுக ஆட்சியின் மீது, அரசின் மீது விமர்சனம் செய்வது என்பது ஜனநாயக உரிமை. மக்கள் பிரச்சனைக்காக கருத்தை சொல்வது என்பது ஜனநாயக உரிமை. ஆகவே விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் அங்கே கருத்து சொல்வதற்கான ஜனநாயக உரிமையை திமுக கூட்டணியில் இருக்கிறது. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே சர்வாதிகாரம் கோலோச்சுகிறது. அமித்ஷா கூட்டணி கட்சிகளை கலந்து ஆலோசிக்காமல் அவர் கூட்டணி ஆட்சி என்கிறார். இவர் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி என்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது தோழமை கட்சிகள் ஜனநாயக ரீதியாக செயல்படுகிறது. தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு சொன்னா அது ஜனநாயகம், இங்க சொன்னா அது சர்வாதிகாரமா?
இங்கே ஒன்றா அதுக்கான எந்த புள்ளியுமே இணையிலையே. இவங்க கருத்து சொல்கிறாங்க, ஆனால் அவர் வந்து கருத்து சொல்லலை, திணிக்கிறாரு. யார் திணிக்கிறது? இம்போஸ் பண்ணுறாரு. யார்? அமித்ஷா வந்து இம்போஸ் பண்ணுறாரு. அதுதான் இதுக்கும் அதுக்குமான வேறுபாடாக பார்க்குறாரு. அடுத்ததாக இந்த தலைப்பு வந்து வேத வாக்கு அப்படின்னு வச்சிருக்கிறீங்க. இந்த வேத வாக்கு என்கிற அந்த சொல்லாடலே ஏற்புடையது அல்ல. வேதம் அப்படி பார்த்தா அமித்ஷா வந்து அவங்க கொடுத்த கோர்ட்ல இருந்தா எல்முருகன் வேத வாக்குன்றார். அதுதான் சொல்றேன், அது வேத வாக்கா இருக்க முடியாது. கர்நாடகாவில் ஆட்சி வருதுன்னு சொன்னாரு அமித்ஷா, வந்துதான் வேத வாக்கா? அது வெஸ்ட் பெங்காலில் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு அமித்ஷா சொன்னார், அங்க வந்து வேத வாக்கு நடைபெற்றதா? அப்படி அல்ல. தேர்தல் என்பது மக்கள் தீர்மானிக்கிறது தான், ஜனநாயகம் தான் தீர்மானிக்குது. அடுத்து குமார் சொன்னார், கூட்டணியை பார்த்து இவர் ராஜகம்பீரன் வந்து பயப்படுறாரு. அவர் கூட்டணி கட்சிகளெல்லாம் அவங்க வந்து திமுக கூட்டணி பயப்படுது. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. பயப்படுகிறவர்கள் தான் இன்றைக்கு வந்து கூட்டணி அமைக்க முடியாமல் பொருந்தா கூட்டணி உருவாக்கி கொண்டு அந்த பயத்திலே அவர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து திமுக தலைவர் அந்த பிரச்சாரத்தை துவக்கிய உடனே இவர்களுக்கு பயம் வந்திருக்கிறது. எங்கே அவர் முந்திக்கொண்டு மக்களை சந்திக்கிறார், மக்களுடைய வாக்குகள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு போய்விடுமோ என்கிற அச்சத்திலிருந்து வரக்கூடிய சொற்கள் தான் அது. அது மட்டும் இல்லாமல் அவர் விசிகாவை பற்றி சொல்றார். ஓராண்டை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம், வந்து திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் அதிக சீட்டு கேட்போம். இதெல்லாம் ஒரு கட்சி வந்து தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக தங்களுடைய கட்சி அதிகாரத்திற்கு வருவதாக அதிக சீட்டுகளை கேட்கக்கூடாதா? கேட்பார்கள். அது ஜனநாயக உரிமை. அது பேச்சுவார்த்தையிலே திமுகவோடு பேச்சுவார்த்தையிலே நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். சரி, ஓகே, அதை பேச்சுவார்த்தையிலே நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். அதை பற்றி கவலை குமார் அண்ணன் அவர்களுக்கு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். பொறுத்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்கள்ல அமித்ஷாவுடைய பேச்சோ இபிஎஸ் உடைய பேச்சோ இது மாறுபட்டு ஒழிக்க போகிறது அப்படி பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.